ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகான கோயில். காமாட்சி கோயில். பால காமாட்சியோட போட்டோ பார்த்து ரொம்ப மனசு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். विजयलक्ष्मी जी। விஜயலட்சுமி ஜி சொல்றீங்களா? She is not நெட்வொர்க் joined. ப்ராப்ளமா? சரி, நீங்களே சொல்லிடுங்களேன். சார் நான் சொல்லட்டுமா பாலாஜி? சொல்லுங்களேன் பாலாஜி, சொல்லுங்க. எஸ். நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தஹதி பாவகः ந சைதம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வகர்மணி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. அக்கர்மணத்தோட நமக்கு சங்காத்தம் வேண்டாம். பகவான் சொல்றார், கர்மம் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும், கர்மம் பண்ணாம இருக்கவே கூடாது. சுபஸ்ரீஜி, ஓவர் டு யூ. Jai Shri Krishna, sir. जय श्री कृष्ण जी. ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिम् अनन्यचेता सततै यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः आब्रह्मभुवनाल्लोका पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते सहस्रयुगपर्यन्तमहर्यद्ब्रह्मणो विदुः रात्रियुगसहस्रान्तान् देहोरात्रविदो जनाः अव्यक्ताद्व्यक्तयः सर्वः प्रभवन्त्यः रागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके भूतग्रामस्य एवायं भूत्वा भूत्वा प्रलीयते रात्र्यागमेव पार्थ प्रभवत्यः रागमे परस्तस्मात् तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति अव्यक्तोऽक्षर इत्युक्तस्तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम पुरुषः स परः पार्थ भक्तो
भक्त्यालभ्यस्त्वनन्यया भक्त्यालभ्यस्त्वनन्यया यस्यान्ति स्थानि भूतानि येन येन सर्वमिदं सर्वमिदं ततम् ततम् यत्र यत्र काले त्वनावृत्तिमावृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं यान्ति तं कालौ कालं वक्ष्यामि वक्ष्यामि भरतर्षभ। भरतर्षभ। कर्मण्ये वादिकारस्ते விஜிஜி மா ரொம்ப லேட்டு, ஃபலே- ஆமா இது ரொம்ப லேட்டு. ஓபன் இது புக்கு கிடைக்க லேட் ஆயிடுச்சு சார். ஓகே, எனக்கு உங்களுக்கு பதிலா பாலாஜி ஜி சொல்லிட்டார். ஸோ எனிவே, இல்ல 47 இப்ப சொல்றேனா? என்னம்மா? சொல்லியாச்சா ரெண்டுமே? ரெண்டுமே சொல்லியாச்சு. ஓகே சார், தேங்க்யூ. நோ பிரச்சனை. ஸோ பகவான் சொல்றார் 23வது ஸ்லோகத்துல, உடம்பு யோகிகள், அதாவது யோகிகள், நான் சாதாரண மனுஷால பத்தி இல்ல, தனது உடலை விட்டு வெளியேறும் போது திரும்பாத பாதையும் உள்ளது, திரும்புகிற பாதையும் உள்ளது, அதை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னு 23வது ஸ்லோகத்துல சொன்னார். 24வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பகவான் இறந்த பின் எப்படி பாதைகள் இருக்கு, எந்த பாதை எடுத்தா எப்படி போகலாம் அப்படின்னு பகவான் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார். 24வது ஸ்லோகம் பார்க்கலாம். அக்னிர் ஜோதிரஹ்ஷுக்லஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரக்ம பிரக்ம விதோ ஜனாஹா. அக்னி தீ, ஜோதிஹி ஒளி, அஹஹ பகல், சுக்ல வளர்ப்பிறை நிலவு, ஷண்மாசா 6 மாதங்கள், உத்தராயணம் இப்ப சூரியன் வந்து சவுத்லேருந்து தெற்குலேருந்து வடக்குக்கு போறதோ அந்த வேளை, தத்ர அவ்வழி, பிரயாதா இறப்பவர், கச்சந்தி அடைவார், பிரம்மனை, பிரம்மவிதோ பிரம்மன் அறிந்தவர், ஜனாஹா மனிதர். பகவான் சொல்றனா, தீ, ஒளி, வளர்ப்பிறை, உத்தராயணத்தின் 6 மாதங்கள், பிரம்மனை அறிந்த எந்த மனிதர்கள் அவ்வழி இறக்கிறாரோ அவர் பிரம்மனை அடைவார் அப்படின்னு ஒரு ஷனா பார்க்கலாம். அக்னி அமிராகத், அக்னிர் ஜோதி, நிர் ரஃபார் கொடுத்து, ஜோதிரஹ்ஷுக்லஷ், அது ஷ நாக்க மடிச்சுண்டு, சுக்லஷ் இஷ் அது நாக்க நீட்டி வச்சுண்டு, அக்னிர் ஜோதிரஹ்ஷுக்லஷண்மாசா, ஷண்மா ஷ அது ஷண்மாசா இல்ல, ஷண்மாசா உத்தராயணம், அப்ப 2 தான் இருக்கு, உத்தராயணம் தத்ர பிரயாதா, தத்ர தமிழாக த்ரப்ர மேலாக, தத்ர பிரயாதா கச்சந்தி, கச்ச இருக்கிறதுனால மேலாக இருக்கு, சந்திப்ர சந்தி மேலாக, இந்திப்ர திப்ர தீ மேலாக, பிரக்ம மேலாக, பிரக்ம பிரம மேலாக, சொல்லாமே சேர்ந்து சொல்லலாம். தத்ர பிரயாதா கச்சந்தி பிரக்ம பிரக்ம விதோ ஜனாஹா, விதோ நெடுலெழுத்து, ஜனா நெடுலெழுத்து, நாக்கப்புறம் விசர்க்க நாஹா. சொல்லல சுஷிஜி. अग्निर्ज्योतिरहशुक्लषण्मासा उत्तरायणम् तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्मविदो जनाः. பியூட்டிஃபுல் ஜி. இந்த ஷ
ஷேல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கிளியரா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. So, பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல ஒரு ஆத்மா, ஒரு ஜீவா இறக்கச்ச அவரோட பிரயாணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒவ்வொரு ஜீவாக்கும் 2 வழிகள் இருக்கு. அவ எந்த மாதிரியான காரியங்கள் பண்ணிருக்கா இந்த பூலோகத்துல, அதுக்கு தகுந்தாப்புல அந்த அந்த வழிகள் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல வெறும் பகவான அனன்யமா வேறு இதுவும் இல்லாம பக்தியோட இருக்கிற அதனால்தான் பிரக்ம விதோ அப்படிங்கிற, பிரக்மனை அறிந்தவர் அப்படிங்கிற. பகவான் என்ன சொல்ற, இந்த வழியில பிரயாணத்துல தேவர்கள்லாம் வந்து அவளுக்கு வழிகாட்டின்னு அழிச்சுன்னு போவா. பிரக்ம லோகத்துக்கு அக்னி, ஜோதி, சுக்ல, உத்தராயணம் இது எல்லாமே பகவான் வந்து அந்தந்த தேவர்களை பத்தி சொல்றா. அவ எப்படி நினைச்சுன்னு போவா, அக்னிர் ஜோதிரா சுக்ல ஷண்மாசா உத்தராயணம். அது ஒளிமயமான ஒரு பாதை. முதல்ல அக்னி தேவர் வந்துருவார். அக்னி தேவர் வந்து ஒளிய காமிச்சுண்டு அந்த ஒளியில ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அழிச்சுன்னு போவார். அதுக்கப்புறம் ஜோதிராகா, அதாவது பகல் காலத்துல இன்னும் கொஞ்சம் தூரம், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னு போவா. அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம்னு வருது. சுக்லபக்ஷம்ங்கிறது ஒரு 15 நாள் யாத்திரை. அந்த சுக்லபக்ஷனோட தேவர்கள் வந்து இன்னும் நிறைய தூரத்துக்கு அழிச்சுன்னு போவா. நிறைய நாட்கள் இந்த ஆகாயத்துல அழிச்சுன்னு போவா. அதுக்கப்புறம் உத்தராயணம் அப்படிங்கிற 6 மாச சைக்கிள். அது வந்து ஒரு தேவர்களோட ஒரு நாள், ஒரு பகல். அந்த தேவர்களோட ஒரு பகல் காலத்துல அந்த தேவர்கள் இன்னும் நிறைய 6 மாச டிஸ்டன்ஸ் கழிச்சுன்னு போவா. தத்த பிரயாத்தா கச்சந்தி பிரக்ம விதோ ஜனாஹா. இந்த ஒளிமயமான பாதையில் முதல்ல அக்னி தேவன் கையை பிடிச்சிட்டு பகலுக்கான தேவர்கிட்ட அழிச்சுன்னு போயிட்டு அங்கேருந்து அக்னி தேவனோட டெரிட்டரி தாண்டி அழிச்சுன்னு போடுவா. அப்புறம் அந்த பகலுக்கு இருக்கிற தேவர்கள் வந்து அவரை வந்து இந்த சுக்லபக்ஷத்தோட 15 நாள் தேவர்கள்ட்ட அழிச்சுன்னு போவா. அப்புறம் அந்த உத்தராயணத்துக்கான தேவருக்கு அழிச்சுன்னு போவா. அந்த உத்தராயணத்துக்கான தேவர் வந்து பிரம்மன் அழிச்சுன்னு போயிடுவா. பிரம்மலோகத்துல இருந்துட்டு அப்புறமா பகவானோட ஒன்றாயிடுவா. இங்க பிரம்ம விதோ அப்படிங்கிற, யார் பிரம்மனை அறிந்திருக்காளோ அவளை, யார் பிரம்மனை அடைஞ்சாலோ அவா இல்ல. ஏன்னா பிரம்மன்கிற நிஜத்தை அடைஞ்சவா வந்து டைரக்டாவே பகவான்கிட்ட சேர்ந்துடலாம். இது பிரம்மனை அறிந்தவர், அவளுக்கு வந்து பிரம்ம லோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறா. யாருக்கு பிரம்ம லோகம் தான் போனோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கோ அவ வந்து முதல்ல பிரம்ம லோகத்துக்கு போவா. அதுக்கப்புறமா அங்கேருந்து பகவான்கிட்ட போயிடுவா. பிரம்மனோட ஒரு நாள் முடிஞ்ச அப்புறம், பிரம்மனோட 100 காலம் முடிஞ்ச அப்புறம், கூர்ம புராணத்துல ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகம், பிரம்மணா சக தே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஷ்யாந்தே கிருதத்மனஹ பிரவிசந்தி பரம் பதம். பிரம்மனோட 100 காலம் முடிஞ்ச அப்புறம், எல்லாமே அழிஞ்ச அப்புறம், பிரளயம் வந்த அப்புறம், இந்த மாதிரியான
நல்ல மனசோட இருக்கிறவா பகவான் அடைஞ்சிருவா. இந்த பிரம்மலோகம் வந்து அவளுக்கு ஒரு ஸ்டேஷன் மாதிரி அங்க இருந்துட்டு இருப்பா. யாருக்கு வந்து கொஞ்சம் ஆசைகள்லாம் பாக்கி இருந்ததோ, எல்லாம் நல்லது பண்ணிட்டும் இருந்தாலும் கொஞ்சம் காமங்கள்லாம் பாக்கி இருக்கிறவா, யாருக்கு இந்த ஒரு பிணைப்பு இல்லாதவா டைரக்டாவே இந்த பிரம்மலோகத்துல நிறுத்தாம ஸ்ட்ரெயிட்டாவே பகவான்கிட்ட போயிடுவார். அவளுக்கு வந்து அங்க அந்த ஸ்டேஷன்ல நிறுத்தணும்னு அவளுக்கு காரணமே இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த பிரம்மலோகத்தோட அவளுக்கு அந்த ஈர்ப்பே இல்லை. அதனால பிரம்மலோகத்தை நிறுத்தாம ஸ்ட்ரெயிட்டா பிரம்மன்ட்டு போயிடுவா. பாக்கி எல்லாரும் இந்த மாதிரி அக்னி வந்து அழிச்சுன்னு போய் ஒரு பகல் தேவர்கிட்ட கொடுத்து, பகல் தேவர் வந்து உத்தராயணம்கிட்ட கொடுத்து, உத்தராயணம் வந்து சாரி பகல் தேவர் வந்து சுக்லபக்ஷன்கிட்ட கொடுத்து, சுக்லபக்ஷன் வந்து உத்தராயண்கிட்ட கொடுத்து பிரம்மன்ட்ட அழிச்சுன்னு போய் பிரம்மனோட இருந்துட்டு பிரம்மனோட 100 வருஷம் போன அப்புறம் அவ வந்து பகவானோட சேர்ந்துருவா அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 25வது ஸ்லோகம். அப்படி இல்லாதவா வேற பாதை இருக்கு. அவ வந்து திரும்பி வரவா, பகவான் பிரம்மலோகத்திலிருந்து திரும்பி வரவா. அதுக்கான ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். धूमो रात्रिस्तथा कृष्ण षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसञ्ज्योतिर्योगी प्राप्य निवर्तते. धूमो புகை, ராத்திரி இரவு, ததா மற்றும், கிருஷ்ணஹ குறையும் நிலவு, ஷண்மாசா 6 மாதங்கள், தக்ஷிணாயனம் தக்ஷிணாயனம் சூரியன் வந்து வடக்குலேருந்து தெற்கு போற டைம் 6 மாசம். தத்ர அவ்வழி, சாந்திரமசம் நிலவின் ஜோதி, நிலவின் ஜோதிஹி சாந்திரமசம் நிலவின் ஜோதிஹி ஒளி, யோகீஹி யோகி, பிராப்ய அடைவார், நிவர்த்ததே திரும்ப. பகவான் என்ன சொல்றன்னா, புகை, இரவு, இருட்டு மற்றும் தட்சிணாயனின் 6 மாதங்களில் அவ்வழி போகும் யோகிகள் நிலவின் ஒளியை அடைவார், பின்பு திரும்புவார். நிலவின் ஒளிங்கிறது ஸ்வர்கலோகம். அதை அடைஞ்சிட்டு பின்பு திரும்புவார். ஒரு பார்க்கலாம். धूमो धूमो இல்ல धूमो ராத்திரிஸ்ததா, ராத்திரி ராமிலாக, திரிஸ்த ரீமிலாக, धूमो ராத்திரிஸ்ததா கிருஷ்ணஷ், தாக் இக்கு கடக்கு வரக்கூடாது, தா வேற குரு வேற. ராத்திரிஸ்ததா அங்க நிறுத்திட்டு கிருஷ்ணஷ், கிருஷ் இஷ், இது கிருஷ்ண இல்ல, கிருஷ்ண ஷண்மாசா, ஷண்மாசா மாசா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். தக்ஷி இக்கன் ஷ இருக்கனால தமிழ் ஆகாத் கொடுத்து தக்ஷி நாயனம், நாயனம் நம், அது நம் இல்ல, தட்சிணாயனம் நம் வந்துரும், அது இல்ல, தக்ஷிணா ய நம் ந, அது ஷண்மாசா தக்ஷிணாயனம். தத்ர சாந்திர, தத்ர தமிழாக சாந்திர இன்னு தர இருக்கு, சாந்திர மசைஞ்சோதிர், மசைஞ அது மசைஞ்சோதிர் யோகி, யோகி ரெண்டுமே நெடுது. அப்புறம் அது கீ மேல ஒரு ஆகாத் கொடுத்து யோகி பிராப்ய, பிராப்ய இப்போ அண்டியா ஜாண்டுக்கள் ராப்ய ராமே ராகாத் கொடுத்து நிவர்த்ததே, யோகி பிராப்ய நிவர்த்ததே. சுஷி जी. धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसञ्ज्योतिर्योगी प्राप्य निवर्तते. Beautiful. धूमो रात्रिस्तथा कृष्ण सन्मासा दक्षिणायनम तत्र चांद्रमसम ज्योतिर யோகி பிராப்ய நிவர்த்ததே. இந்த இருட்டு வழி, அதுல முதல்ல எல்லாமே இங்கேயும் தேவர்கள் தான்.
புகைக்கான தேவர் அவர் வந்து ராத்திரிக்கான தேவர்கிட்ட கொடுப்பார். அங்கேருந்து அதை கிராஸ் பண்ணிட்டு ராத்திரிக்கான தேவர் வந்து இந்த கிருஷ்ண பட்சத்துக்கு கொடுத்துருவார் 15 நாளைக்கு. அங்கேருந்து அவர் வந்து தட்சிணாயத்தனுக்கான தேவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அங்கேருந்து அவரை நிலவின் ஒளிக்கிட்ட அழிச்சுன்னு போயிடுவார் அப்படிங்கிற. நிலவின் ஒளினா ஸ்வர்கலோகம், அதுக்கு மேல இருக்கிற லோகங்கள். அப்புறம் அங்க இருக்கிற சுபிக்ஷங்களும் சாந்தி அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அனுபவம் பண்ணிட்டு அப்புறம் அவ திரும்பி வந்துருவா. இதுல வந்து சாந்திரமசம் அப்படின்னா சந்திரன்கிற உலகத்துக்கு அழிச்சுன்னு போறது இல்ல. ஏன்னா சந்திரன்கிறது நமக்கு பூமி பக்கத்துல இருக்கு, அது இல்ல. அதையும் தாண்டி சூரியனெல்லாம் தாண்டி சொர்க்கலோகம். அங்கேருந்தா இந்த சந்திரனுக்கான ஒரு தனிப்பட்ட ஒளி வருது. இந்த இருட்டு பாதை வந்து ஆத்மாவை மேல் உலகத்துக்கு நல்ல நல்ல உலகத்துக்கு எல்லாம் அழிச்சுன்னு போயிருது. இதுல இருட்டு பாதைன்னா அதுக்காக கெட்டது அப்படின்னு இல்ல. அந்த ஒளிமயமான பாதையை விட கொஞ்சம் குறைச்சலானது. சாதாரண மனுஷா வந்து திருப்பி இந்த லோகத்துக்கே வந்துருவா, இங்கேயே இருந்துட்டு. கெட்டது பண்றவா வந்து நரக லோகத்துக்கு போவா. இந்த இருட்டு பாதையில போறவா வந்து குறைஞ்சதா இல்ல, அவளும் நிறைய தபஸ் பண்ணிருக்கா, நிறைய நல்லது பண்ணிட்டு தான் இந்த வழியில போறா. அவ திரும்பி வரச்ச அதே ஆகாசத்து மூலமா திரும்பி வருவா. காத்து வழியா வந்து, மழை வழியா வந்து, பூமியில வந்து அன்னம் வந்து அந்தம் வழியா தான் நமக்கு பிராணம் வருது. இந்த மாதிரி திரும்பி வரா. இந்த மாதிரியானவாளையும் யோகி அப்படின்னு தான் பகவான் சொல்றார். இவாளும் யோகி தான். இந்த யோகம் பண்றவா தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா சத்துவகுணத்துல இருக்கிறவா வந்து மேல இருக்கிற உலகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அவளோட எல்லாத்தையும் அவ பண்ண புண்ணியம் எல்லாம் கரைஞ்சதுன்னா திரும்பி வந்துருவா. இந்த மாதிரி சத்துவகுணத்துல இருக்கிறவா வந்து மேல உலகத்துக்கு போறத பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்கா. ஊர்துவங்கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக அப்படின்னு 14வது அத்தியாயத்துல வந்திருக்கு. எல்லாரும் படிச்சிருப்பேன். சத்துவகுணத்தில் நிலைத்திருப்பவர் மேல் நோக்கி செல்வார், ரஜஸ் குணத்தில் இருப்பவர் நடுவில் இருப்பார், யார் மட்டமான தமஸ் குணத்தில் நிலைத்திருக்கிறாரோ கீழ் நோக்கி செல்வார் அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். அந்த மேல் நோக்கி போறவா அதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கா. யாருன்னா சத்துவகுணத்தில் நிலைத்திருப்பவர். இந்த சத்துவகுணத்துல இருக்கிறவா இந்த மாதிரி மேல் உலகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற சுகானுபாவங்கள்லாம் அனுப்பிச்சிருவா. ஏன்னா அவளையும் யோகின்னு சொல்லிருக்கா. ஒரு யோக தன்மை, யோகம்ங்கிறது நமக்கும் நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கும் யோகம் யூனியன் சேர்ந்து இருக்கிறது தான் யோகம்ங்கிறது. அதை பண்றவா யோகி. அந்த மாதிரி யோகியை பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அவளும் பகவான் அடையணும் தான் அந்த ஸ்ரத்தையில தான் இருக்கார். பட் இறந்து போறத அவ இந்த யோக பாதையில இருந்து வந்துட்டு ஆசை காமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார். அதனாலதான் அவ வந்து இந்த மேல் உலகத்துக்கு போறா, ஸ்வர்க லோகத்துக்கு போறா. அங்க நிறைய நாள் இருந்துட்டு திரும்பி வந்துருவா. நல்ல நல்ல பணமுள்ள வசதி உள்ள வீட்டுல அப்படின்னு நம்ம முதலே பார்த்திருக்கோம். அதனால்தான் இவாள வந்து யோகி அப்படிங்கிறா. யாருக்கு வந்து இந்த பகவான் அடையணும் தான் இருந்திருக்கு. பட்
முழு காமங்களும் வெளியில வரல. அவ வந்து இந்த பிரம்மலோகத்துக்கு போவா. அப்ப அதனாலதான் 24வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கா, அப்புறம் பிரம்மலோகத்துல போயிட்டு பகவான்கிட்ட போயிடுவார்னு. அந்த மாதிரி இல்லாதவா வந்து திரும்பி வந்துருவா. அதாவது காமங்களோட இன்னும் பாக்கி இருக்கிறது பகவான் அடையணும் இருந்தாலும் இறந்து போறது அவளுக்கு வந்து மனசு கலைஞ்சு போயிடுறதுன்னா அவ வந்து திரும்பியும் நல்ல யோகிகளுக்கு வந்து வந்துட்டு அங்கேருந்து அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம 6வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். எப்படி பரதர் வந்து இறக்கும் போது அவரோட யோகம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறது, கலைஞ்சு போயிடுறது, அதனால அப்படி வருது. அதை தவிர இருக்கிறவா வந்து இந்த மாதிரி யாருக்கு ஸ்வர்கலோகம் தான் வேணும் அப்படின்னு அவள் ஆசையோட இருக்காளோ அவ நல்ல காரியங்கள் பண்ணி சத்துவகுணத்துல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருவா. இது வந்து சில பேர் இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு என்ன நினைக்கிறான்னா, யார் பகல் வேளையில இறக்குறாரோ, யார் உத்தராயணத்துல இறக்குறாரோ, யார் இந்த மாதிரி சுக்லபக்ஷத்துல இறக்குறாரோ அவ வந்துதான் அவளுக்கு தான் இந்த மோட்சம் கிடைக்கும். யார் இரவுல இறக்குறாரோ, அவர் கிருஷ்ணபக்ஷத்துல இறந்து போறாரோ, அவர் தட்சிணாயத்துல இறங்குறாரோ அவளுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு ராங்கா இன்டர்பிரேட் பண்ற. அப்படி இல்ல அது. இது வந்து அவளோட பாதைகளை பத்தி சொல்றது. பகவான் என்னைக்கு இருக்கிறாரோ அன்னிலேருந்து இப்படி மேல போறது அப்படின்னு இல்ல. அவளோட பாதை இது அப்படின்னு தான் சொல்றார். யார் பிரம்மலோகத்துல போயிட்டு பிரம்மனை அடைஞ்சிட்டு பிரம்ம அழியர்ச்ச அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதோ, யார் ஸ்வர்கலோகம் போயிட்டு திரும்பி வராளோ அந்த மாதிரி யோகிகளுக்கான சொல்லியிருக்காவ. அவ எப்ப இறக்குறா அப்படின்னு இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரலாம், பீஷ்மர் வந்து அப்படின்னா எப்ப வேணாலும் இறந்தாலும் பகவான்கிட்ட தான் போவா அப்படின்னா, பீஷ்மர் ஏன் அப்புறம் உத்தராயணம் வரைக்கும் வெயிட் பண்ணார்? அவருக்கு தான் எப்ப வேணாலும் இறக்கலாம் அப்படின்னு இருக்கிறத பீஷ்மர் எப்ப வேணாலும் இறந்து போயிருக்கலாமே, ஏன் அவர் வந்து வெயிட் பண்றார்? உத்தராயணம் வந்தாதான் எனக்கு போலாம் அப்படின்னு அப்படின்னு இன்னொரு கேள்வி வரலாம். பீஷ்மர் வந்து தேவலோகத்துக்கு போற தேவரா போறார். தேவலோகத்துக்கு போறதுக்கு அங்க மேல போனாலும் வெயிட் பண்ணும் உத்தராயணம் வரத்துக்கு. அப்பதான் அந்த தேவலோகத்தோட கதவு திறக்கும், அப்புறம் உள்ள போலாம், அவர் தேவர் ஆயிடலாம். சோ அங்க மேல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கீழே இருந்துட்டு கிருஷ்ணனை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையினால்தான் அவர் வந்து உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணார். சோ இந்த ஸ்லோகத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரி சத்தாதான் நல்லது, அந்த மாதிரி சத்தா நல்லது இல்ல. ஐயோ எங்க வீட்டுக்காரா எங்க வீட்டுல இருக்கிறவா யாரோ வந்து இரவு நேரத்துல இறந்து போயிட்டாலே, தட்சிணாயத்துல இறந்து போயிட்டா அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. இது அந்த மாதிரி அதுக்கான இது இல்ல. சோ ஒளிமயமான ஒரு பாதை இருக்கு, இருட்டான ஒரு பாதை இருக்கு. அந்தந்த பாதைகளுக்கு இந்த மாதிரி போயிட்டு வருவா, இந்த மாதிரி போகாம இன்னுமே பகவான்லயே அடைஞ்சிருவா அப்படின்னு தான் சொல்றாரே தவிர, இந்த டைம்ல இறங்குறவா இப்படிதான் போவா அப்படின்னு சொல்லல பகவான். ஒளிமயமானது செல்ஃப்லெஸ்னஸ் ஒரு பிணைப்பும் இல்லாதது. ஆனா இருட்டானது கொஞ்சம் பிணைப்பு இல்லவா இருக்கிறது. அவ்வளவுதான் ஒரு விஷயமே தவிர வேற ஒண்ணுமே இதுல இல்ல. அடுத்த ஸ்லோகத்துக்கும் போயிடலாம். 26வது ஸ்லோகம். शुक्लकृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिमन्यया वर्तते पुनः. சுக்ல கிருஷ்ணே வெளிச்சம் இருட்டு, கதி வழி, ஏனென்றால் ஏதே இரண்டும், ஜகத உலகில், ஷாஸ்வதே என்றென்றும், மதே அறிந்தது, ஏகையா இதில் ஒன்று, யாதி செல்பவர், அனாவிருத்திம் திரும்பி வரமாட்டார், அனன்யா மற்றவர், ஆவர்த்தத்தை திரும்ப வேண்டும், புனக மீண்டும். பகவான் என்ன சொல்ற? ஏனென்றால் வெளிச்சம் இருட்டு இந்த இரண்டு வழியும் உலகில் என்றென்றும் அறிந்தது. இதில் ஒன்றில் செல்பவர் திரும்பி வரமாட்டார், மற்றவர் மீண்டும் திரும்புவார். அவ்வளவுதான் பகவான் சொல்றார். ஒரு க்ஷணா பார்க்கலாம்.
शुक्ल कृष्णे शुक्ल ஷூ மேல ராகாத் கொடுத்து शुक्ल தனியா இருக்கு कृष्णे क्रू தனி शुक्ल कृष्णे இல்ல शुक्ल कृष्णे क्रू மேல ராகாத் கொடுத்து कृष्णे गतिह्येते गति ती நெடில் எடுத்து तीह्ये ती மேல ராகாத் तीह्येते जगतः शाश्वते मते जगतः शामिल ராகாத் शाश्वते मते ते ते ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள் ஏகயா அது ஏக இல்ல ஏக தொண்டையிலேருந்து வரணும் ஏகயா யாத்ய யாத்ய யாமில் ராகாத் யாத்ய நாவ்ருத்திம் நாவ்ரு இல்ல நாவ்ருத்திம் விருத்திம் விருக்கு அப்புறம் ரெண்டு விருத்திம்ல நிறுத்திக்கலாம் இல்லைன்னா விருத்தி மன்யா மன்ய இம்மண்டோ சேர்த்து மன்ய ராகாத் கொடுத்து மன்யயா வர்த்ததே புனः சொல்லலாம் शुक्ल कृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिमन्यया वर्तते पुनः ब्यूटिफुल शुक्ल कृष्णे गति ह्येते जगतः शाश्वते मते எல்லா பூமியில இருக்கிற எல்லாருமே அவார்டு என்ன மாதிரி காரியங்கள் பண்றா எந்த மாதிரி கர்மங்கள் பண்றாளோ பகவானோட ஒரு அருள்னால இந்த இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சு மனுஷ ஜென்மத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல மேல் உலகம் மிடில் உலகம் கீழ் உலகம் அந்த மாதிரி நம்ம போறோம் அதுல மேல் உலகத்துல போறவா ஒளிமயமான பாதையில போறாளா இருட்டுமயமான பாதையில போறாளா அப்படின்னு தான் இருக்கு இந்த கொஞ்சமாவது ஆசை இந்த இந்திரியங்கள்னால வர லோக பொருட்கள் மேல ஆசை இருக்கிறவா அவ கீழ் உலகத்துக்கும் போயிடலாம் ஆனா பிரம்மனை அறிந்தவா ஸ்ட்ரெயிட்டா மேல் உலகத்துக்கும் போகலாம் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம சாதகர்களா காஷியஸா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் எப்படி போறோம்ங்கிறது நமக்கு ஏன்னா இதுலதான் இருக்கு நம்ம என்ன பண்றோமோ இந்த மனித உடம்பு கிடைச்சப்பறம் நம்ம என்ன பண்றோமோ அது மேலதான் எல்லாமே இருக்கு ஏகயா யாத்திய நாவிருத்திம் அந்யயா வர்த்ததே புனக இந்த ஒளிமயமான பாதையில போறவா அவ திரும்பி வரமாட்டா யார் இந்த இருட்டு வழியில போறாளோ அவ திரும்பிடுவா சோ இந்த ரெண்டு பாதைகள் சொல்லிருக்கிறது ரெண்டு விதமான பீப்புள் பத்தி சொல்லிருக்கா இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு இல்ல யோகிகளுக்கு தான் சொல்லிருக்கா ஒருத்தருக்கு பகவான் நல்ல காரியங்கள் பண்ணி பகவான் மேலேயே ஒரே அனன்ய பக்தியோட இருக்கா அவ இந்த பிரம்மலோகத்துக்கு போறா இன்னொருவா நல்ல காரியங்கள் பண்றா ஆனா அந்த அனன்ய பக்தி இல்ல அவ சொர்க்கலோகத்துக்கு போறா இந்த கெட்ட வழிகள்ல போறவாள் அவளுக்கு என்ன ஆகும் அவ எங்க போவா அப்படின்னா பகவான் இத பத்தி இதுல சொல்லல ஏன்னா கர்மயோகம்ல போறவா இந்த மாதிரி யோகிகள் இந்த மாதிரி ஒரு கெட்ட வேலைகள்லாம் பண்ண மாட்டா அதனால அவளுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு பகவான் இந்த இதுல ஒண்ணுமே சொல்ல பாகவதத்துல நிறைய சொல்லிருக்கா அதை பத்தி சோ இந்த ரெண்டு பாதைகளோட என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் அதனால இன்னைக்கு இந்த கிளாஸை இங்கேயே முடிச்சுக்கலாம் 2-3 நிமிஷம் இருக்கு 2-3 பேராவது சொல்லலாம்